தனுசு ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். தனுசு ராசி தை மாத பலன் 2026 நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 10வது மாதம் தை மாதம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாசம். வடநாட்டுல இதுக்கு பேரு மகர சங்கராந்தின்னு பேரு. பொங்கலுக்கு அவங்க பேர் சொல்றது என்னன்னா மகர சங்கராந்தி. சூரியன் மகர ராசியில செஞ்சிருக்கக்கூடிய காலம் தான் இந்த தை மாசம். அதாவது உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம், தேவர்களுடைய பகல் பொழுது ஆரம்பம். தை மாசம் முதல் ஆணி மாசம் வரை உள்ள 6 மாத காலம் தேவர்களுடைய பகல் பொழுது உத்தராயண புண்ணிய காலம். அனைத்து விதமான சுபகாரியங்களையும் செய்வதற்கு மிகச் சிறப்பான காலம். அதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்றது. அப்ப தை மாசம் 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா தை அமாவாசை. அன்றைய தினம் பாத்தீங்கன்னா முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம், அதே போல பாத்தீங்கன்னா படையல் போடுறது. அன்றைய தினம் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிக அற்புதமான நாள் தை அமாவாசை. அடுத்ததா பாத்தீங்கன்னா தை 9ஆம் தேதி வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி அன்று மகாலட்சுமி வழிபாடு செய்கின்றோம். அன்றைய தினம் வீட்டிலே மகாலட்சுமி படம் வைத்து நெய்விளக்கேற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தாலும், அல்லது பெருமாள் கோயிலிலே சென்று அங்க இருக்கிற தாயார் சன்னதிக்கு சென்று மல்லிகைப்பூ சாத்தி அதே போல ஒரு நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தாலும், அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போது வீட்டிலே செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா தை மாசம் 12ஆம் நாள் வாஸ்து நாள். அதாவது பாத்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசம், வீடு புதுசா வீடு கட்டுறாங்க இல்லையா, வீடு மனை கொள்றது, வீடு கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், வாசற்கால் வைக்கிறது, இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எல்லா வேலைகளும் செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள் வாஸ்து நாள். தை மாசம் 18ஆம் நாள் தைப்பூசம், முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள். அதாவது அனுதினமும் ஆறுமுகம் வழிபாடு ஏறுமுகம் தான். தினமும் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வாழ்விலே அவர்களுக்கு ஏறுமுகத்தை வளர்ச்சியை மட்டுமே பார்ப்பார்கள். ஆக அன்றைய தினம் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபாடு செய்வது சிறப்பு. அன்றைய தினம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, வள்ளலாருடைய ஜோதி தரிசனம், வள்ளலார் வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள். வள்ளலார் ஜோதி தரிசனம் காண்பதற்கு மிக அற்புதமான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தை மாசத்திலே தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். செவ்வாய் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறார். அஸ்தங்க கதியில சஞ்சரிச்சாலும் உச்சமாக சஞ்சரிக்கிறார். பொதுவா 5ஆம் இடத்து அதிபதி ராசிக்கு 2ல உச்சமாக சஞ்சரிப்பது யோகம். அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுல திருமணம், குழந்தை பிறப்பு, அதே போல காது குத்துறது, கல்யாணம், இந்த மாதிரியான எந்த விதமான வீடு கிரக பிரவேசம், வீடு கட்டுறது, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்திலே செல்வ செழிப்பு உண்டாகும். அடுத்தவங்க காசாவது உங்க கையில பெறலும். பொருளாதார சம்பந்தமான முன்னேற்றம் ஏற்படக்கூடிய மாதம். 12ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா. 12ஆம் இடத்து அதிபதி 2ல இருக்காருன்னா குடும்பத்திற்காக சுப செலவு, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நகை வாங்குறது, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக ட்ரெஸ் வாங்குறது, குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக பொருள் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான குடும்பத்திற்காக செலவு செய்யக்கூடிய மாதம் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே. அப்ப மாசம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல தான் செவ்வாய் உச்சமாக சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம். அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம், அதாவது பொருளாதாரம் முன்னேற்றம், வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பணப்புழக்கம் நிறைஞ்ச மாசம் இந்த தை மாசம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷிகள் பூர்த்தியாக்கக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 6க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடம், வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துலதான் அவரு சஞ்சரிக்கிறார். எத்தனாம் தேதி வரைனா 22ஆம் தேதி வரை. இப்ப இதுவும் மிகப்பெரிய யோகம். 6ஆம் இடம் உத்தியோகம், 2ஆம் இடங்கிறது வருமானம், உத்தியோகத்துல வருமானம், பதவி உயர்வு, அதாவது அதே போல பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்து போனஸ், அதாவது பதவி உயர்வு, அல்லது பாத்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான உயர்வுகள் ஏற்படக்கூடிய மாதம். 11ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 11ஆம் இடத்து அதிபதி எப்பெல்லாம் 11ஆம் இடத்து அதிபதி 11-2 சம்மந்தப்படுதோ எதிர்பாராத தனவரவு, எதிர்பாராத லாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், ரேஸ், லாட்டரி, இந்த மாதிரியான எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். 2 வருமானம் 11 லாபம். அப்ப பாத்தீங்கன்னா பொருளாதார லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்.
22ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து குரு பார்வையோட செஞ்சிருக்கிறார். அதாவது ராகு எங்க இருந்தாலும் அதோடைய பலனை விரிவுபடுத்தும், பிரம்மாண்டப்படுத்தும், பெரிதுபடுத்தும், எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும். அப்ப ராகு சுக்கிரன் சேர்க்கை மிக அற்புதமான பலன் 3ஆம் இடத்துல. 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் 3ஆம் இடம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடை தாமதம் இல்லாமல் முயற்சியை வெற்றி கொடுக்கும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது மாதிரியான பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய மாதம். அதே போல அல்லது உங்க இடத்தையும் நிலத்தையும் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான சம்பந்தங்களால பத்திரப்பதிவு ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல இளைய சகோதர வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள், அவர்கள் வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, அதாவது புகழ் உயரக்கூடிய மாதம் இந்த தை மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். 6ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான் இல்லையா? 6ஆம் இடத்து அதிபதி 3ல இருக்காரு அப்படின்னா இளைய சகோதரிடம் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்துல ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சு பார்த்து கையெழுத்து போடுறதும் சிறப்பு. அப்படி செய்யும்போது நல்லது. ஏன்னா லாபாதிபதியும் அவர் தான், ரோகாதிபதியும் அவர் தான். அதனால ஆனாலும் குரு பார்வை இருக்கார். குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. அப்ப ராகுவே கோதண்ட ராகுவா தான் செயல்படுவாரு. அதே போல சுக்கிரனும் சுபகாரி. சுக்கிரனே பாத்தீங்கன்னா முக்கால் சுவர். அப்ப நன்மையான பலன்கள், புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம் வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். இந்த 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா புதன். இந்த புதனும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். 20ஆம் தேதி வரை வாக்கு, தனம், குடும்ப, வருமான ஸ்தானத்துல தான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார்னா வாழ்க்கை துணை வழியாக பொருளாதார உதவி, நன்மைகள், அவர்களாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய மாதம். நண்பர்களுடைய உதவி, நண்பர்களுடைய ஆதாயங்கள், நண்பர்கள் மூலமாக ஒரு பெரிய நன்மை நடக்கக்கூடிய மாதம். தொழிலிலே வாடிக்கையாளர்கள் பெருகி அதன் மூலமாக வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பும், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய மாதம். 10ஆம் இடத்து அதிபதியும் அவர் தான். 10ஆம் இடத்து அதிபதி தொழில். அப்ப 2ஆம் இடத்துல இருக்காருன்னா தொழிலிலே வருமானம் பெருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலிலே லாபம் பெறக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலை தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கக்கூடிய மாதம். இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதனும் 3ஆம் இடத்துல குரு பார்வையோட சுக்கிரன் புதனோட சேர்ந்து சஞ்சரிக்க போகிறார். 20ஆம் தேதிக்கு அப்புறம் அதுவும் நன்மைதான். தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள், புதிய கான்ட்ராக்டுகள், புதிய வாய்ப்புகள், தொழில் சம்பந்தமான ஒரு அனுகூலங்கள், தொழில் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 7ஆம் இடத்ததிபதி 3ல இருக்காருன்னா திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். திருமணம் சம்பந்தமா அதாவது நிச்சயதார்த்தம் பண்றது, கல்யாணம் பண்றது, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை 7ஆம் இடம், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் நடக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். ஏன்னா புதனும் அனுகூலமாக இருக்கிறாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி, தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா சூரியன். சூரியனும் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சந்திக்கிறார். வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துல. பொதுவா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். 2ஆம் இடம் வருமானம். அப்ப அதிர்ஷ்டத்தால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, ரேஸ், லாட்டரி, இந்த மாதிரியான குறுக்கு வழி ஈடுபாடு, கேம்லிங், இந்த மாதிரியான எதிர்பாராத திடீர் தனவரவு, திடீர் லாபங்களை சொல்லக்கூடிய மாதம் இந்த மாதம். அடுத்தவங்க காசாவது உங்க பாக்கெட்டில் உங்க கையில பெறக்கூடிய மாதம் இந்த தை மாதம். ஏன்னா 2ஆம் இடம் இந்த மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வாக்கு, தனம், குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடமும், 3ஆம் இடம் முயற்சி, வெற்றி ஸ்தானம் கூறக்கூடிய 3ஆம் இடம் ஒளிபடுறதுனால உங்களுடைய பொருளாதார சம்பந்தமான தன்னிறைவு, அதே போல பார்த்தீங்கன்னா எடுத்த காரியத்திலே வெற்றி, புதிய வாய்ப்புகள், ஒப்பந்தங்கள் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதம். அதே போல குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய மாதம். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய மாதம். ஆக இந்த மாதங்கிறது 2ஆம் இடம் 3ஆம் இடமும் தனுசு ராசி வலுவடைகிறதுனால இந்த மாதிரியான நல்ல பலன்களையே அதிக அளவில் நடக்கக்கூடிய மாதமாக தை மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.